ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்றைக்கி வந்து ப்ரெட்டு வச்சு ஒரு ஈவினிங் ஸ்நாக்ஸ் பிரேக்ஃபாஸ்ட் தான் பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பண்ணிக்கோங்க, கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. ஃபஸ்ட்டு இப்போ ப்ரெட்டு செய்ய என்னென்னு பார்த்தீங்கன்னா, முட்டை 2, பூண்டு ஒரு 10, அப்புறம் மிளகு ஒரு 15, 3 மிளகாய் இது எடுத்துக்க போகிறோம். அப்புறம் வந்து பால் பார்த்திங்கன்னா சும்மா தேவையான அளவு எடுத்துக்கலாம் பால். இப்போ இதை வச்சு தான் நம்ம கார ப்ரெட் வந்து செய்ய போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், பார்க்கலாம் எப்படி செய்கிறதுன்னு. இப்போ பார்த்திங்கன்னா ஒரு மிக்ஸி ஜார் எடுத்துகிட்டு அதில் நம்ம எடுத்து வச்சுருக்க பூண்டு, மிளகு, பச்சை மிளகாய், உப்பு தேவையான அளவு. உப்பு வந்து ரொம்ப சேர்க்க தேவையில்லை, சும்மா ஒரு பிஞ்ச் உப்பு சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம தண்ணி எதுவும் சேர்க்காமல் மிக்ஸியில் வச்சு இங்கே பாருங்கள், இது மாதிரி இந்த பதத்தில் அரைச்சி எடுத்துகிட்டு இப்போ நம்ம வந்து பால் வந்து கொஞ்சம் லைட்டாக சேர்க்கணும். முட்டை எடுத்துட்டு பால் வந்து ரொம்ப சேர்க்கக்கூடாது, கொஞ்சம் தேவையான அளவு சேர்த்துக்கலாம். அதுக்கடுத்து பார்த்திங்கன்னா அந்த 2 முட்டையும் நம்ம உடச்சி ஊற்றிக்கலாம். இப்போ முட்டையும் நம்ம சேர்த்துட்டு திரும்ப நம்ம மிக்ஸியில் அரைச்சிக்கலாம். மிக்ஸியில் அரைச்சதுக்கப்புறம் இது மாதிரி நமக்கு வந்து கிடச்சிருக்கு. இதை பார்த்திங்கன்னா ஒரு கரண்டி வச்சு நல்லா பீட் பண்ணி எடுத்துக்கலாம். பீட்ரு வச்சாலும் அது இருந்தாலும் அதை வச்சு பீட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ ஸ்பூன் வச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி கலக்கி எடுத்துக்கலாம் பீட் பண்ணி. இப்போ பார்த்திங்கன்னா இது மாதிரி கிடச்சிருக்கு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க அதை எடுத்துகிட்டு ப்ரெட் எடுத்து அதில் போட்டு டிப் பண்ணிவிட்டு இப்போ தோசைக்கல்லில் போட்டு நம்ம வந்து ரோஸ்ட் பண்ண வேண்டியதுதான். இப்போ பார்த்திங்கன்னா கொஞ்சோண்டு ஆயில் சேர்த்துக்கலாம். ஆயில் சேர்த்துட்டு இது மாதிரி நம்ம வந்து 3 ப்ரெட்டையும் எடுத்து இது பண்ணிக்கலாம். ப்ரெட்டு பார்த்திங்கன்னா தின்னாக சாஃப்டாக இருக்க ப்ரெட் வந்து இதுக்கு வந்து சரியாக இருக்காது. நான் வாங்கின ப்ரெட் அது மாதிரி தான் இருந்தது. அதனால பார்த்திங்கன்னா கொஞ்சம் உடஞ்சி வந்துடும். அது எப்படின்னா நிறையா இது அப்சர்வ் பண்ணிடும் அந்த தண்ணி. பார்த்திங்கன்னா நம்ம திருப்பி போட்டு வேக வச்சுக்கலாம் ப்ரெட்டை. இது மாதிரி 2 பக்கமும் ரோஸ்ட் பண்ணி தனியாக எடுத்து வச்சுக்கலாம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், சிம்பிளாக 5 நிமிஷத்தில் ரெடி. ஈஸியாக காலைல பிரேக்ஃபாஸ்ட். உடனே நம்ம ஸ்நாக்ஸ் வேணும் அப்படின்னா இந்த ரெசிபி வந்து கண்டிப்பாக ட்ரை பண்ணலாம். நல்லா டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும், காரமாக இருக்கும். இதில் கேரட், வெங்காயம் இது கூட சேர்த்துக்கலாம். இதுவும் சேர்த்தாலும் நல்லா தான் இருக்கும். இப்போ பார்த்திங்கன்னா அவ்வளோதான், ரெடி ஆகிடுச்சு. நமக்கு டேஸ்டியான கார ப்ரெட் ரெடி. 5 நிமிஷத்தில் ரெடி பண்ணிக்கலாம். ரொம்ப ஈஸியான ரெசிபி தான். நீங்களும் இதை கண்டிப்பாக வீட்டில் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.